Hello everyone, welcome to Vengat family. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க செய்ய போறோம். 100% ரிசல்ட் கொடுக்கும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம செய்ய போற ஹேர் ஆயிலுக்கு முதல் தேவையான விஷயமே இந்த கரிசலாங்கண்ணி தான். நான் மாடியில சின்னதா ஒரு தொட்டில தான் வச்சு வளர்க்குறேன். கரிசலாங்கண்ணில மஞ்சள் வெள்ளைன்னு ரெண்டு இருக்கு. நமக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் தேவை. இந்த கரிசலாங்கண்ணியை நீங்க யாராச்சும் வயல் வச்சிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டா கொடுப்பாங்க, இல்லைன்னா கீரை விற்கிறவங்க கிட்ட கூட கேட்டா கொடுப்பாங்க. இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற வீடியோவை நான் இதுக்கப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த செடி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மழை வந்துச்சுன்னா குளிர் அடிச்சதுன்னா ஒரு மாதிரி கருகி போயிடுது. அதனால இது போல நல்லா பசுமையா இருக்கும் போதே நான் இது எல்லாத்தையும் கிள்ளி நல்லா வெயில்ல காய வச்சு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த இலையெல்லாம் கிள்ளி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் கொஞ்சம் கூட இல்லாம தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். செடியில இலை கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால நான் ஏற்கனவே காய வச்சிருந்த இலையை இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் செம்பருத்தி பூ. இதையும் நான் மாடியில் ஒரு தொட்டியில் தான் வச்சு வளர்க்குறேன். டெய்லி 5-6 பூ பூத்துடும். இந்த பூவெல்லாம் டெய்லி சாமி படத்துக்கு வச்சுட்டு மறுநாள் இந்த பூவை எடுத்து ஒரு நல்லா காற்று போகிற பாத்திரத்தில் போட்டு வச்சுடுவேன். நிறைய பூ சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் வெயிலில் காய வச்சு இதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன். இதில் ஒரு 20-25 பூ இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூ கிடச்சிதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் அழுகுனதுலாம் இல்லாமல் நல்ல வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தோலெல்லாம் உரிக்கக்கூடாது, தோலோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக 2-3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. இது நான் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஈரம் இல்லாமல் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 6 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் இருக்க விதையை எடுத்துட்டு இதையும் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பாட்டில் பெருசாக இருக்கிறதால ஆயில் கொஞ்சமாக தெரியுது. ஒரு கடாயில் நம்ம எடுத்திருக்க ஆயிலில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இது. அடுத்து பெரிய நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க. இது குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் இதை மட்டும் முன்னாடியே சேர்த்துக்கலாம். இது பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அந்த இலை பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கத்தாழை வேணும்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் கத்தாழை சேர்க்குறதால தலையில் ரொம்ப ஊறல் எடுக்குது, அதனால் இந்த முறை நான் கத்தாழை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கத்தாழையை கட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும், அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கும்ல ஜெல், அந்த ஜெல்லை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரிசலாங்கண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து செம்பருத்தி பூ, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆயில் ரெடி ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயிலில் சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட கலர்லாம் ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்கு. இந்த செம்பருத்தி பூவோட கலரு, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலையுடைய கலர்லாம் சேர்ந்து ஆயில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் க்ரீனும் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கரிசலாங்கண்ணிலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இந்த ஆயில் மட்டும் போதும் முடி நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வாரத்தில் 2 or 3 days பச்சை தண்ணியில் தலைக்கு குளிக்கணும். புரோட்டீன் அதிகமாக இருக்க உணவுப் பொருட்களை சாப்பிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி அதிகமாக குடிக்கணும். மாதத்தில் 2 நாள் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுற பிரச்சனை உண்மையாகவே குறையுது. முடி கொட்டுற பிரச்சனை இல்லை அப்படின்னாலே முடி ரொம்பவே நல்லா வளரும். ஆயிலில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீதி வச்சுருந்த எண்ணெயும் இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். 2 மணி நேரம் கழித்து ஆயில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான துணியாக ஒரு துணியை போட்டுக்கோங்க.
இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வெந்தயம் 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க ஆயிலையும் அதே போல் இன்னொரு பாட்டிலில் வெந்தயம் போட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் கெட்டு போகாது. அவ்வளோதான், நம்மளோட ஆயில் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக குட்டியாக ஒரு டிப் சொல்லிக்கிறேன். இது ஆயில் அப்ளிகேட்டர் மீஷோவில் வாங்கியிருந்தேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரூட்டில் இந்த ஆயிலை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கு இல்லாமல் நல்லா தலையை சீவிட்டு தூங்குங்க. ஹேர் க்ரோத் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.